friends, welcome back to our channel Happy War Room. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி thumbnailல பார்த்துருப்பீங்க. எஸ், ஸ்னோ டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 2025. ஸோ இன்னைக்கு தான் ஜெர்மனியில் ஃபர்ஸ்ட் ஸ்னோ. ஆக்சுவலாக ஜெர்மனினா நாங்கள் இருக்கிறது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் அந்த சைடில், மற்ற சைட் ஆஃப் ஜெர்மனி எனக்கு தெரியல. ஸோ அந்த சைட்லேருந்து யாருன்னா பார்க்குறீங்கன்னா உங்கள் பிளேஸில் என்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்னோ, இதே நவம்பர் 19 தான் ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ மார்னிங் எழுந்து எங்கள் வீட்டு ஜன்னலை திறந்ததும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை தாங்க நாங்கள் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஸ்னோ கவர் ஆகி அப்படியே ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்னோ கொட்டியிருக்குங்க இங்கே பாருங்கள். பட் இருந்தாலும் அந்த தூரத்தில் ஒரு குட்டி பையன் ஸ்கூல் போகிறான் பாருங்கள், அந்த மாதிரி தான் இப்போ நிலானிகா குட்டியும் ஸ்கூல் கிளம்ப போகிறா. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நிலாக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ தான் அந்த வின்டர் க்ளோத்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் இப்போ வந்து அவளே எங்கே என் க்ளவுஸை காணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறா. ஸோ ஈஸியாக ஆகிடுச்சு எங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோக்கெல்லாம் லீவ் விட மாட்டாங்க. ஆனால் பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சுன்னா அப்போ வந்து லீவ் விடுவாங்க. ஏன்னா இங்கே பசங்க நிறைய குளிருக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் வெயிலுக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டாங்கள்ல. ஸோ வெயில் காலத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்னா அன்னைக்கு வேணாம், ஸ்கூல் வந்து இன்னைக்கு வர தேவையில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துட்டு இது என்ன ட்ரையர் கவி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைசனோட ஹேர் ட்ரையர் தாங்க. நான் அந்த கலர் இது வச்சிடல, ஹேர் ட்ரையர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ தட் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணலாம்ல. ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணுறேன் இது. அண்ட் இங்கே பாருங்கள் இன்னமும் எப்படி கொட்டிகிட்ருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து என்னால் ஸ்னோ வெளியே போயிட்டு இந்த மாதிரி கொட்டுறதெல்லாம் இது பண்ண முடியல. பட் இந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஆஃப் த இயர் பார்க்கலாமா? ஸோ வாய் ஃபுல்லாக பல்லு தான் எனக்கு, ஏன்னா யாருக்கு தான் ஸ்னோ பிடிக்காது. ஸோ ஸ்னோ பார்க்கறதுக்கு கீழே வந்து போயிட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு போகிறேன், ஏன்னா நல்ல ஃபோட்டோஸாக கிளிக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்னோ நான் பார்க்கறது. இன்னைக்கு தான் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்னோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். வா, ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த யூஎஸ் விளாக்ஸ்லாம் பார்ப்போம்ல, அப்போல்லாம் அப்படியே பயங்கரமாக ஸ்னோ கொட்டி அந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக அப்படி இருப்பாங்கல்ல. ஆனால் அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஸ்னோ வந்து எப்போனா ஒரு வாட்டி தான் பெய்யும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுகி போகிற அளவுக்குலாம் இருக்காது. இந்த மாதிரி மைல்டாக அந்த மாதிரி தான் பெய்யும். ஸோ இது வந்து நாங்கள் ஜெர்மனி மூவ் ஆகிட்டு செகண்ட் டைம் நான் ஸ்னோ பார்க்குறேன். இன்ன வரைக்கும் அந்த ஸ்னோ மேலே இருக்க ஆசை வந்து போகல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு ட்ரீம் வச்சுருப்போம்ல, லைக் அந்த சினிமாலெல்லாம் பார்த்து ஸ்னோ கொட்டுறதுலலாம் போய் என்ஜாய் பண்ணோன்னு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி மூடில் தான் இருக்குது. எத்தனை பேருக்கு ஆடா போக்கவி ஸ்னோவெல்லாம் வந்து பார்த்து சலிச்சு போச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி வரைக்கும் நான்லாம் இங்கே வராங்க அல்பமாக ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்குறேன். என்னைய மாதிரி யாருனா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா?
நல்லா ஆட்டம் போட்டு வந்திருக்கிறேன். என் கை ஃபுல்லாக ஸ்னோ கிடையாது, சப்பாத்தி மாவு இருக்குது. ஸோ இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஸ்னோக்கு ஆக்சுவலாக எங்களை மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த குளிர் காலத்தில் நல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸாக சாப்பிட்ணுன்னு தோணுது, நல்லா அது சுட சுட சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் நல்லா வறுத்தது பொரிச்சதெல்லாம் சாப்பிட்ணுன்ட்டு தோணுதா, அதுக்கு மட்டும் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்து இருக்கோம். இன்னைக்கு வந்து எனக்கு காலையில் பூரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் மனசை கண்ட்ரோல் பண்ணி நான் பூரியை சப்பாத்தியாக மாற்றிருக்கேன். ஸோ சப்பாத்தி முட்டை தொக்கு தான் வந்து செஞ்சுருக்கிறேன், சுட சுட. இப்போ காட்டுறேன் பாருங்க, இங்கே பாருங்க. நல்லா ஒரு இருக்கிறது 3 பேர் தான், ஆனால் ஒரு 5 முட்டையை போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ தட் நல்லா ஆளுக்கு ஒரு 2 முட்டையை போட்டு நல்லா சப்பாத்தியோடு வச்சு சுட சுட ஆவி பறக்கிறது தெரியுதா? ஸோ ஆவி பறக்க இந்த ஸ்னோக்கு நல்லா சாப்பிட்லாம் நாம். அண்ட் நான் வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். லைக் நாங்கள் புதுசில் இந்த கண்ட்ரிக்கு புதுசுலாம் எல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ போன வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நல்லா இந்த குளிர் கண்ட்ரியாக இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின்லாண்டு, அண்டார்டிகா, அந்த மாதிரி கண்ட்ரீஸில் விளாக் பண்ணுறவங்களதெல்லாம் எடுத்து போட்டு பார்ப்போம். அவங்க எப்படி வந்து ஃபுட்டு சாப்பிட்றாங்க, அவங்க எப்படி வந்து க்ளோத்ஸ் போடுறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படிலாம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளாக்ஸ்லாம் நாங்கள் நிறைய பார்ப்போம், இந்த ஸ்னோ சம்மந்தமான விளாக்ஸ் எல்லாம். ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நிறைய ஃப்ரைடு ஃபுட் தான் சாப்பிடுவாங்களாம். ஸோ தட் அவங்களுக்கு நல்ல கேலரிஸ் கிடைக்கும். இந்த ஸ்னோவில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய கேலரிஸ் வந்து தேவைப்படும் எங்களுக்கு. அதனால ஃப்ரைடு ஃபுட்டாக நாங்கள் வந்து நிறைய சாப்பிடுவோம் இந்த வின்டர் டைம்லலாம் சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்மளுக்கும் அதனால தான் இந்த வின்டரில் வந்து நல்லா ஃப்ரைடு ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே ஜெர்மனிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஒரு வேளை இந்த குளிருக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நல்லா சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுட்டாக இருக்கும் தெரியல. எங்களை மாதிரி யாருன்னா வறுத்து பொறிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். சப்பாத்தி ஆல்ரெடி செஞ்சு ஹாட் பேக்கில் வச்சாச்சு. நான் வந்து ஃபுல்கா மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆயில் போடல. அப்புறம் எங்கள் மாமாவுக்கு வந்து ஒரு 2 சப்பாத்தி, எனக்கு வந்து ஒரு சப்பாத்தி போதும். ஒரு சப்பாத்தி அது கூட நல்லா முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை வந்து நிறைய வச்சுட்டு சப்பாத்தியை கம்மி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து 3 முட்டை, ஆஃப் முட்டை, ஸோ 1.5 முட்டை மாதிரி. ஓகே, ஸோ இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். இதுக்கு கூட வெஜ்ஜீஸை வைக்கணும். இப்போ போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க கியூக்கம்பர் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அது சில்னஸ் ஆறணுன்னே சாப்பிடலாம்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா சாப்பிட்டு முடித்தேன் காலையில். ஸோ இப்போ வந்து எங்கே இப்படி வந்து அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன்னா, எனக்கு ஜெர்மன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சே கவி, ஜெர்மன் கிளாஸுக்கு எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே போகிறேன். 1 வருஷம் கழிச்சு இந்த குல்லாவை திருப்பி மாட்டியிருக்கமாமா. ஓகே, இப்போ வாங்க உங்களை எல்லாரையும் என் ஜெர்மன் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினை போய் பிடிக்கணும். 10 நிமிஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர்ஸ் வந்து ஓடணும். ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 8 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி, 10 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருப்பாங்க. ஓகே, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி காஸ்டியூமை போட்டாச்சு. ஏன்னா இங்கே வந்து எவ்வளோதான் குளிர்ச்சினாலும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா குளிர்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். இவ்வளோ பேசும்போது தான் ஞாபகம் வருது, கையில் வந்து க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பேக்கெட்டில் விட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். சரி வாங்க, ஜெர்மன் கிளாஸ்க்கு போய் வீடியோ எடுக்க முடிஞ்சா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா?
பார்த்தீங்களா? ஆக்சுவலாக காலில் தானே உங்களுக்கு இந்த இடத்துல வளைச்சி நல்லா ஸ்னோ கொட்டுற மாதிரிலாம் உங்களுக்கு காட்டினேன். பட் இப்போ ஒரு ஸ்னோவையும் காணும். எல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, ஸ்னோவெல்லாம் உருகி போயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு கொட்டாது, கொஞ்ச நேரம் கொட்டும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும். ஸோ அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் தான். நிறைய கொட்டுச்சுனாலும் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியல. ஸோ கொஞ்சம் இதுவே இருந்தால் ஹாப்பி தான். ஸ்னோவை என்ஜாய் பண்ணிவிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் பயங்கரமாக குளிருது. இப்போ டெம்பரேச்சர் வந்து 1-0 தான் இருக்குது. அதனால் வாய்கைலாம் ஊதுது. ஓகே. ஓகேங்க. ஸோ ஃபைனலி என் கிளாஸ்க்கு வந்தாச்சு. என்னோடய இன்ஸ்டியூட் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அவிசேனா இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளர் வாகையில் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது ஆன்லைன் ரிவ்யூஸை பார்த்து தான் நான் போனேன். ஸோ எனக்கு சோஃபார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள், எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ராக் கஃபேன்னு ஒன்று இருக்குது. ஸோ எவ்ரி வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்காக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதில் ஸ்டூடெண்ட் இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்கன்னு தான் இல்லை, யார் வேணாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலி என்னோட கிளாஸ்க்கு வந்தாச்சு. அடுத்து ஒரு 3.5 மணி நேரத்துக்கு கிளாஸில் தான். நடுவில் பிரேக் விடுவாங்க. அப்போ பிரேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா B1 எக்ஸாம் முடிச்சிட்டேங்க, அது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங், எப்போ வரும்னு தெரியல, டிசம்பர் மிட் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா B1 முடிச்சுட்டு ஓரியன்டேஷன் கோர்ஸு. ஸோ இது வந்து லேபன்ஸ் இன் டாய்ச்லாண்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டா நம்ம ஈஸியாக PR வந்து வாங்கிக்கலாம். இது வந்து கோர்ஸ் சேர்ந்து தான் படிக்கணும்னு கிடையாது, நம்ம ஆப் அந்த மாதிரியும் படிக்கலாம். பட் எனக்கு வந்து கிளாஸ் போய் படிக்கணும், ஸோ தட் எனக்கு நிறைய தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படி பண்ணுறேன். ஃபைனலி கிளாஸில் பிரேக் விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து லேபன்ஸ் இன் டாய்ச்லாண்ட் கோர்ஸ் தானா, அதனால் 15 மினிட்ஸ் இல்லை, இன்றைக்கி வந்து 20 மினிட்ஸ் பிரேக். ஸோ வாங்க எத்தனை போய் சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளர் வாகவே வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரிங்க. அவ்வளோ ஷாப்பிங் வந்து ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் எங்கள் கிளாஸ்க்கு பக்கத்துலேயே இந்த பேக்கரியும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே டெய்லியுமே என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் போய் நான் சூஸ் பண்ணுறது என்னென்னா, இங்கே வந்து டொமேட்டோ அண்ட் பாப்ரிக்கான்னு ஒரு ஸ்நாக் இருக்கும். ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டு அர்ச்சனா தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக் தான். யாருன்னா ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதை ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இங்கே ரோஸ்மேனுன்னு ஒரு ஷாப் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு சும்மா தான் எதுவும் வந்து வாங்கலை, ஆனால் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பிரேக் இருக்கா, அதனால் விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா. அண்ட் இங்கே பாருங்கள், இது நம்ம ஊர் பைட்ஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ்மேனில் அப்படியே பைட்ஸ் தான். அண்டு இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வேறு. ஸோ நிறைய இந்த கிறிஸ்மஸ் சாக்லேட்ஸு குக்கீஸுன்னு சொல்லி பயங்கரமாக போட்டுட்ருக்குறாங்க. நாங்களும் இந்த டைம் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம போயிட்டு அங்கேயும் vlog பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஸ்நாக் வாங்கியாச்சு. இந்த மாதிரி பக்கத்துலேயே நிறைய கடை இருக்கும், நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். யூஸ்வலாக வெளியே நின்று சாப்பிட்லாம், பட் இப்போ செம்மையாக குளிருது, அதனால் வரைச்சிக்கும் உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து
கிளாஸில் உட்காந்து நல்லா பாருங்கள் மொக்குன்னு மொக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் வந்து ஜெர்மன் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் பேசவே மாட்டீங்கன்ட்டு. ஸோ சும்மா படிக்கிறத ஒரு கிளிப் காட்டுறேன். 20 Minuten heißt 25 Minuten hier. Naja. Ihr könnt trotzdem mal anfangen, wenn ihr wollt. Dann sollen die anderen später weitermachen. Ja. Gut. So, wir sind auf Seite 53. Ja, 53. Genau. Oh, das ist jetzt nicht so interessant. Dritter und vierter Absatz. Wer am Wahltag bei Bundestags- oder Landtagswahlen nicht persönlich wählen gehen kann, kann durch Briefwahl seine Stimme abgeben. In Deutschland kommt eine Partei nur in den Bundestag, wenn sie über 5% der Wählerstimmen bekommt oder alternativ 3 Wahlkreis gewinnt. Man spricht hier auch von einer 5%-Hürde. Das macht die Regierungsbildung leichter. Ja genau, die 5%-Hürde. Komm, und deswegen jetzt raus. Tschüss. Passiert. Svetlana, letzter Absatz. ஓகே, ஸோ ஃபைனலி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் 5 மினிட்ஸில் போய் ட்ரெயினை பிடிக்கணும். வாழ்க்கை உண்மையாலும் இப்படி தாங்க ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க. ஸோ லேபன்ஸ் இன் டாய்ச்லாண்டில் எனக்கு வந்து இப்போ பாலிட்டிக்ஸ் பற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெர்மன் பாலிட்டிக்ஸ், அதனால் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. இட்ஸ் ஓகே, கற்றுக்கிட்டாலும் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6 o'clock ஆகிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னோடய பிளேஸ்லேருந்து அந்த கான்ஸ்டபிள் ராக அந்த ஸ்டேஷன் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 hour வந்துடும் ட்ராவல் டைமே. போகிறதுக்கு 1 hour, வரத்துக்கு 1 hourன்னு சொல்லிட்டு ஸோ வந்தாச்சு. ஃபைனலி வரும்போதே வந்து ஷாப்பிங்க்கும் வந்து சிலதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டர்க்கி ஷாப் இருக்கும். அங்கே தான் நாங்கள் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் இங்கே தான் மட்டன் லேம்ப் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டர்க்கி ஷாப்பில் தான் நான் வந்து வாங்குகிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இங்கே. ஸோ பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபைனலி போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பெருசாக வாங்கலை. பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கலாம். வீட்டுக்கு போயிட்டு அது பேர் என்ன, பட்டர் சிக்கன் மசாலா செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சிக்கன் வந்து என் கண்ணு வழியாக பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இல்லையா, சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு மட்டனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு 1/2 kg மட்டன் வந்து வாங்கினேன். மட்டன்னா என்ன, லேம்ப்பு, நம்ம ஊர் மட்டன் இருக்காது, பட் ஓகே நல்லா தான் இருக்கும். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே மட்டனோட நெஞ்செலும்பு, அப்படி இல்லைன்னா மட்டனோட ஷோல்டர் பீஸ், இந்த 2 தான் நான் வாங்குவேன் எப்பயுமே. மற்றதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்லை. ஸோ இப்போ வந்து மட்டன் ஷோல்டர் தான் 1/2 kg வாங்கினேன். ஸோ 1 kg மட்டன் ஷோல்டர் வந்து 15 euro, நம்ம ஊருக்கு 1500 ரூபா. 1/2 kg வாங்கினேன். 1/2 kgக்கும் கொஞ்சம் அதிகமாக, அது வந்து 8 euros வந்துச்சு, 800 ரூபா 1/2 கிலோ. ஸோ இப்போ வந்து 2 degree தான் இருக்குது. காலையில் 2 degree இருக்கிறதும் ஈவினிங் 2 degree இருக்கிறதும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப குளிருது. உங்களுக்கு கேமராவில் தெரிலன்னு நினைக்கிறேன். நான் பேச பேச அப்படியே புகை பறக்குது வாய்க்குள்ளே இருந்து. ஓகே, ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த மட்டனை வச்சு எதனா ஒரு ரெசிபி சமைக்கணும். அதுக்குள்ளே நிலாக்குட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வீட்டில். வாங்க அவளை போய் பார்க்கலாம். என் மூக்க பாருங்க, குளிருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குளிருது. அது மட்டும் பலன்னு தெரியுது. நிலாக்குட்டி, நிலாக்குட்டி ஓண்டம்மா,
என் செல்லம். இது விளையாடலாமா? இங்க பாரு, நல்லா சரி. நல்லா 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 இன்னும் நல்லா. இங்க பார்த்து சரி. ஆகி கூட ஆகி கூட முட்டை கூட இப்படி திருப்பி கூட கொடுத்துனே இரு, கொடுத்துனே இரு. அப்படி கொடுத்துட்டே இரு. ஸோ ஃபைனலி நிலானிகா குட்டியோட வந்தாச்சு. இங்க பாருங்க, வந்ததும் என்ன பண்ணணும் உனக்கு இப்ப அம்மா? விளையாடணும். வந்ததும் விளையாடணும். இவ்வளவு நேரம் ஸ்கூல்ல விளையாடிட்டு தானே வரேன். அம்மா இப்பதானே ஸ்கூல்ல இருந்து ஆஃபீஸ் ஸ்கூலுன்னு வருது, கிளாஸ்ல இருந்து வரேன். அப்ப வந்து எனக்கு 3 முத்தா கொடு. அப்படி கிடையாது, அப்படி அப்படி இல்ல. ஓட்டப்பள்ளி ஓட்டப்பள்ளி அப்படி இல்ல, இப்படி கொடு. அவங்களுக்கு இல்ல, அழகி. 2 இல்ல, ஒயிட் இல்ல ப்ளூ, எது வேணாலும் அடி. ஒயிட். ஒயிட். ரெண்டு வருது எனக்கு. 3. இங்க பாரு எவ்வளவு எச்சில நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்ததும் பிரியாணி செய்யணும்னு ஆசை வந்துருச்சு அந்த மட்டனை வச்சு. ஸோ பிரியாணி செஞ்சுட்டா அது அப்படியே கொஞ்சம் ஊறி நாளைக்கு ஆஃப்டர்நூனும் நல்லா இருக்கும்ல. அதனால இப்போ வந்து நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ செய்கிற ரெசிபியெல்லாம் நான் வந்து காட்டலை, ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ மட்டன் பிரியாணி செஞ்சு இந்த குளிருக்கு நல்லா சாப்பிட போகிறேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்த மட்டன் இதான். இங்கே வந்து என்னன்னா நல்லா இது இங்கே பாருங்க, இது மேலே எவ்வளோ தூரம் கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸில் இப்படியே சாண்ட்விச் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் சதை, இது எல்லாமே அப்படியே அந்த ஃபேட்டு தானே. நான் ஃபேட்டுன்னு தான் நினச்சி எடுக்கிறேன். ஆமாம், இதை எடுத்தோடனே அந்த வழவழப்புலாம் போயிடும். இங்கே பாருங்க, இன்னும் ஒரு பீஸ் இருந்துச்சு. எங்கே அது? இங்கே பாருங்க, இந்த பீஸ்லாம் ஃபுல்லுமே கொழுப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த ரெட்டாக இருக்கிறது தான் சதை, இந்த ஃபுல்லாக இதுதான். ஸோ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் அந்த ஒயிட்டை எடுத்துட்டேன்னா இங்கே பாருங்கள், ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு 2 மினிட்ஸில். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே எண்ணெயும் ஒழுகும். அப்படியே இதை கொதிக்க வச்சோன்னா, இதை எங்கள் அம்மா துவஞ்சல்னு சொன்னாங்க, ரொம்ப வயிற்றுக்கெலாம் நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ஃபேட்டு, அதனால நான் எடுத்துட்டேன். ஓகே, நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இங்க பாருங்க, ரெடி. தட்டுல போ. ஓகே, நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. தயிர் பச்சடியெல்லாம் செய்யறதுக்கு இது கிடையாது, அதனால வெறும் மட்டன் பிரியாணியை நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். சூப்பரான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. கொஞ்சம் மட்டும் ஆயில் அதிகமாக தெரியுது. ஓகே, அப்படி கிச்சன்லேயே நின்று டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ போய் நல்லா வச்சுட்டு சாப்பிட போகிறேன். கூட இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி ஜூஸ் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சுட சுட நல்லா மட்டன் பிரியாணி, ஸ்ட்ராபெரி ஜூஸ்
ஸோ இப்படி தாங்க ஒன் டே எனக்கு வந்து போகும். அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக ஹெக்டிக்காக போகும். இதில் வந்து நம்ம யூடியூப் வேலை பார்க்கணும், அம்மா டியூட்டி பார்க்கணும், ஒய்ஃப் டியூட்டி பார்க்கணும், ஹவுஸ் ஒய்ஃப் டியூட்டிஸும் பார்க்கணும், ஸ்டூடெண்ட் டியூட்டியும் பார்க்கணுமா. அதனால பயங்கர ஹெக்டிக்காக இருக்குது. அதனால நான் பல டேஸ் எல்லாம் வீடியோஸ் போடாமல் அப்படியே ஓடிட்டுருப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு டே இன் மை லைஃப் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து மீட் பண்ணலாம். பாய்.